என்னுடைய பெயர் எஸ் மோகன்ராஜ். நான் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பினுடைய நூரலியா பிரதேச செயலாளராக கடமையாற்றேன். இன்றைய தினம் நாங்கள் தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் மற்றும் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பு மக்கள் போராட்ட இயக்கம் ஆகிய 3 இயக்கங்களும் இணைந்து மலையக மக்களினுடைய சம்பள உயர்வை 200 ரூபாயாக 2000 ரூபாயாக உயர்த்த வேண்டும். அதே போல் 200 வருட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கும் எங்களுடைய சமூகத்துக்குரிய சரியான உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி இன்றைய தினம் நாங்கள் ஹட்டன் நகரிலே மக்களை அறைகோல் விடுக்கக்கூடிய இந்த துண்டு பிரசுரத்தை விநியோகிப்பதோடு இன்றிலிருந்து நாங்கள் 3 அமைப்புகளும் எதிர்வரும் காலங்களிலே இந்த அரசு மலையக சமூகம் தொடர்பாக முன்னெடுக்க வேண்டிய பல்வேறு விடயங்கள் தொடர்பான அழுத்தங்களை கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், கடந்த 75-76 வருடங்களாக இந்த நாட்டில் ஆட்சி செய்த அரசாங்கம் மலையக மக்களை உறிஞ்சி எடுத்து இந்த நாட்டை கட்டியெழுப்பிய போதும் கூட அந்த மக்களுக்கு இன்றும் கூட அடிப்படையான காணி உரிமை, வீட்டுரிமை, சம்பள உரிமைகள் உட்பட சுகாதார கல்வி உரிமைகளை மறுத்திருக்கிறது. குறிப்பாக 77ஆம் ஆண்டுக்கு பிறகு இலவச கல்வி வழங்கிய போதும் கூட அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்து கல்வி உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. இன்று இந்த மக்களுக்குரிய சரியான அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை இந்த அரசாங்கம் தெரிந்து அதனை வைத்துக்கொண்டு வாக்கு வியாபாரம் செய்துவிட்டு இன்று இந்த தோட்ட மக்களுக்கு தனியான வீடமைப்பு அல்லது காணி உரிமையை வழங்க மறுக்கிறது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், தோட்ட முகாமையாளர்கள் எங்களுடைய தாய் தந்தையரை நாயை விட்டு விரட்டுகிறார்கள். தோட்டத்திலே ஒரு உடைந்த கதவினை கூட போட்டுக்கொள்வதற்குரிய உரிமையை கூட அவர்கள் மறுக்கிறார்கள். அதே நேரம் லயன் காமராக்கள் ஒழுகுகிறது, அந்த கூரையை கூட மாற்றுவதற்கு அவர்கள் தடுக்கிறார்கள். எனவே இந்த கம்பெனிகள் தோட்டத்தை பொறுப்படுத்த பிறகு தோட்ட தொழிலாளர்களுக்கு நடக்கும் அநீதிகளை கேட்பது கூட இன்று வந்திருக்கும் மக்களின் அரசு என்று சொல்லிக்கொண்டு மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு வந்த இந்த அரசே தோட்ட தொழிலாளர்களை குறிப்பாக மலையக மக்கள் தொடர்பாக எந்த விதமான கரிசனையும் காட்டவில்லை என்பதை நாங்கள் தற்பொழுது அறிந்து கொள்ளோம். எனவே எதிர்வரும் காலங்களிலே
மலையக மக்களையும் மலையக மக்களினுடைய வீடு காணி உரிமை மற்றும் கல்வி சுகாதார உரிமைக்காக குரல் கொடுக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மக்களையும் இணைத்து கொண்டு இதற்குரிய அழுத்தத்தை அரசுக்கு வழங்க வேண்டும் என்ற அந்த நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக இன்றைய தினம் தோட்ட தொழிலாளர் மத்திய நிலையம் சமூக நீதிக்கான மலையக வெகுஜனைப்பு மக்கள் போராட்ட இயக்கம் ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து இன்றைய தினம் இந்த போராட்டத்தை இந்த துண்டு பிரசுர இயக்கத்தை இன்றைய தினம் தொடங்கி இருக்கிறது. என்னுடைய பேர் சந்தன மோகன்ராஜ். நான் சமூக நீதிக்கான மலையக வெகுஜன அமைப்பினுடைய நுவரெலியா மாவட்ட செயலாளராக கடமையாற்றுகிறேன். මම බාලකෘෂ්ණන් පද්මශ්‍රී මම නුවරඑළිය ප්‍රදේශ සභාව මෙම්බර් කෙනෙක්. මම ඇවිල්ලා ජනාරගල සන්ධානය වෙනුවෙන් කතා කරන්නේ සභාව වෙනුවෙන් කතා කරන්නේ මේ ජනතාවට ඒ කියන්නේ වතුකර ඉන්න ජනතාවට රුපියල් 2000ක් පඩි දෙන්න ඕනේ. ඒගොල්ලන්ගේ අයිතිවාසිකම් මේ රජය විසින් අරන් දෙන්න ඕනේ කියලා අපි ඉල්ලලා තමයි මේ ඈන් බිල් එක විසු කරන්නේ. අපි ඇවිල්ලා අවුරුදු 200ක් වෙනවා මේ කඳුකරට ඇවිල්ලා ඒ වුණාට අපිට කිසිම අයිතිවාසිකම් නැතුව තාමත් ජීවත් වෙන්නේ. ලයිම් වල ඉන්නේ. සුද්ධෝ නදපෝ ලයිම් වලින් තමයි අපි තාමත් ජීවත් වෙන්නේ. වතුර නැහැ. හරියට ටොයිලට් පාසකමක් නැහැ. ඉඩම් අයිතිය නැහැ. ඒ ඔක්කොම අරන් දෙන්නම් කියලා ආපු රජය තාම අපිව රවටලා දැන් අවුරුදු 200ක් මේමම ඉන්න වෙලා ඉන්නේ. ඒ නිසා අද ඉඳලා මේ පටන් ගන්නවා අපි ලංකා පුරාම මේ ජනාරගල සභාව විසින් මේ ඈන් බිල් එක විසි කරලා ජනතාව විසින් මේ ඔක්කොම එකතු කරගෙන මේ රජයට විරුද්ධව අපි කටයුතු කරනවා කියලා මේකෙන් ඉල්ලා සිටිනවා.